தலைநகர் சென்னையை அதிர வைக்கும் வகையில் நேற்றிரவு காவல்துறையினர் நடத்திய ஒரு பிரம்மாண்ட ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் மூலம் 75 ரவுடிகள் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் போதைப் பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜீரோ சகிப்புத்தன்மை காட்டப்படும் என்று விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை அந்த மின்னல் வேக அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. குறிப்பாக தீநகர், அடையாறு மற்றும் புளியந்தோப்பு ஆகிய முக்கிய காவல் வட்டங்களில் நள்ளிரவில் சினிமா பாணியில் இந்த தேடுதல் வேட்டை அரங்கேறியுள்ளது. நேற்றிரவு தொடங்கிய இந்த திடீர் சோதனையில் ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்போர், ஜாமீன் பெற்றுவிட்டு தலைமறைவாக இருந்தவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையில் ரகசியமாக ஈடுபட்டு வந்த சமூக விரோதிகளை போலீசார் குறிவைத்து தூக்கினர். இதில் தீநகர் காவல் வட்டத்தில் மட்டும் 18 ரவுடிகளும், அடையாற்றில் 16 ரவுடிகளும், புளியந்தோப்பு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ரவுடிகளும் என சென்னை முழுவதும் மொத்தம் 75 பேர் ஒரே இரவில் கம்பி எண்ண வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க நினைக்கும் எவரும் தப்ப முடியாது என்பதற்கு இந்த மிட்நைட் ஆபரேஷன் ஒரு சான்றாக அமைந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தனது கடந்த சில உரைகளில் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும், லஞ்சம் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் என்றும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக நீண்ட நாட்களாக போலீசாருக்கு பிடி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்த பல A+ ரவுடிகள் இந்த சோதனையில் சிக்கியிருப்பது சென்னை மக்களிடையே பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிரடி வேட்டை இத்துடன் முடிந்துவிடப் போவது இல்லை என்றும், இனி வரும் நாட்களிலும் சென்னையின் ஒவ்வொரு மூலையிலும் இத்தகைய சோதனைகள் தொடரும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் பாதுகாப்புதான் இந்த அரசின் முதல் முன்னுரிமை என்று முதலமைச்சர் விஜய் கூறி வரும் நிலையில் ஒரே இரவில் 75 ரவுடிகளை தட்டி தூக்கியுள்ள சென்னை போலீசின் இந்த செயல் குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளது. கோட்டையில் ஒரு புதிய நிர்வாக தளபதியாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் சென்னையை ஒரு பாதுகாப்பான நகரமாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை.